அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் பூர்விகா. நான் புதுக்கோட்டை மாவட்டம் அன்னவாசல் அரசு பெண்கள் உயர்நிலைப் பள்ளியில் 10ஆம் வகுப்பு படிச்சுட்ருக்கேன். நான் 495 மார்க் 10ஆம் வகுப்பில் எடுத்திருக்கேன். தமிழில் 99, ஆங்கிலத்தில் 99, கணிதத்தில் 97, சமூக அறிவியலையும் அறிவியலையும் 100 எடுத்திருக்கிறேன். இதுக்கு என்னோட டீச்சர்ஸ், என்னோட பேரண்ட்ஸ், என்னோட தலைமை ஆசிரியர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. என்னோட டீச்சர்ஸ் வீக்லி எப்போதுமே டெஸ்ட் கொடுத்துருவாங்க. விடுமுறை நாட்களிலும் பள்ளிக்கூடம் வச்சுருந்தாங்க. நான் ஒரு சாதாரண குடும்பத்து பொண்ணு தான். எங்கள் அப்பா தண்ணி கேன் பிஸ்னஸ் தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் மேக்ஸிமம் நைட் ரொம்ப நேரம் உட்காந்து படிப்பேன். மார்னிங் வெள்ளனெல்லாம் எந்திரிக்கவே மாட்டேன். இயர்லிலாம் எந்திரிச்சு படித்தது கிடையாது. எப்போதும் தூக்கமாக வரும். நைட்டு ரொம்ப நேரம் ஒரு 12 மணி அது மாதிரி உட்காந்து படிச்சுட்டு இருந்தேன். என்னோட அப்பா அம்மா பேரண்ட்ஸ் டீச்சர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. நான் வந்து 9th ஒரு சிறார் திரைப்படத்தில் ஸ்டேட் லெவலில் வின் பண்ணி ஜப்பான் போனேன். அதுக்கப்புறம் ட்ரஸ்ட் எக்ஸாமில் பாஸ் பண்ணேன். எங்கள் ஸ்கூலில் நிறைய பேர் NMMSல பாஸ் ஆகியிருக்கிறாங்க. ஸ்போர்ட்ஸ்லலாம் ஸ்டேட் லெவலில் போயிருக்காங்க. இதுக்கு என்னோட பள்ளி வந்து எப்படின்னா ப்ரைவேட் ஸ்கூலை விட கவர்மெண்ட் ஸ்கூலில் நிறையா அச்சீவ் பண்ணியிருக்குன்னு நினைக்கும்போது ரொம்ப இதாக இருக்குது. நான் ப்ரைவேட் ஸ்கூலில் கூட போயிருந்தேன்னா இவ்வளோ மார்க் எடுத்திருப்பேனா, இவ்வளோ அச்சீவ்மெண்ட் பண்ணியிருப்பேனாங்கிறது எனக்கு தெரியாது. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் நான் வந்ததுக்கப்புறம் நிறைய அச்சீவ்மெண்ட் பண்ணியிருக்கேன். அதுக்கு கவர்மெண்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை மாடர்ன் ஸ்கூலில் கூட கூப்பிட்டாங்க. நான் வந்து ஆனால் என்னோட டீச்சர்ஸ் தான் எனக்கு ரொம்ப முக்கியம். ரொம்ப அஃபெக்ஷன் ஆனதுனால நான் இங்கே உட்காந்து படிக்கிறேன்னு சொன்னேன். இப்போ 495 மார்க் எடுத்திருக்கேன். மாவட்டத்திலே முதல் மதிப்பெண் எடுத்திருக்கேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்னோட ஆசிரியர்களுக்கும், என்னோட தலைமை ஆசிரியருக்கும், என்னோட பெற்றோர்களுக்கும், தமிழ்நாடு பள்ளி கல்வித்துறைக்கும் மிக்க நன்றி. ஃப்யூச்சர் பிளான் டாக்டர். அதனால் நான் வந்து பயோமேக்ஸ் குரூப் எடுக்கலான்னு இருக்கிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.